இந்த ஸ்ரேயஸ் மற்றும் பிரேயஸ் குறித்து நாம் பேசிய பிறகு சிலரிடமிருந்து வந்த ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, இந்த பிரேயஸ் நெறியிலிருந்து, காம நெறியிலிருந்து, உலக நெறியிலிருந்து அவ்வளவு எளிதில் நகர்ந்து விட முடியவில்லையே. யமதர்மன் வேற ஸ்ரேயஸை போதிக்கிறார், இந்த பக்கம் வாங்க, உயர்ந்த நெறியை பின்பற்றுங்கிறார். ஆனால் என் வாழ்க்கையை நான் உற்று நோக்கினால் அந்த மாதிரி ஒன்றும் எனக்கு தென்படலையே அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கேள்வியை மட்டும் கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டு நாம் இன்றைக்கு கட்டோபனிஷத்துக்குள்ளே செல்வோம். ஆமாம், உலகியலில் மனம், புலன்கள் இவையெல்லாம் உழல்வதற்கு காரணம் இந்த ஜீவன் எளிதில் மலவயப்படும், பாசத்தின் வயப்படும், கீழான நிலைக்கு மிக எளிதில் செல்லும். இது உயிரின் இயல்பு. இந்த இயல்பு இவ்வாறு இருப்பதாலேயே இந்த உயிர்களின் மீது இறைவனுக்கு இன்னும் கருணை அதிகமாகவே இருக்கிறது. உலகியலில் இருந்து கொண்டு உலகியலை எதிர்த்து வெளியேறுவது என்பது நடவாத காரியம் என்பது அந்த பரம்பொருளுக்கு நன்கு தெரியும். உயர்ந்த குருவுக்கும் இது நன்கு தெரியும். இந்த வலையில் இருந்து கொண்டுதான் இந்த வலையை அறுக்க வேண்டும். அதனால் உங்களிடம் 10 பிரேயஸ் இருக்குமாயின் ஒரு ஸ்ரேயஸை சேர்த்து கொள்ளுங்கள் என்பதே உங்களுக்கான பதில். 10 உலகியல் விஷயம் செய்கிறீங்களா, ஒரு இறை விஷயத்தை செய்யுங்க. ஒரு மேலான நெறிக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்க. இதற்காக உங்களை நீங்கள் தாழ்வாகவோ ஒரு நம்பிக்கையற்ற தன்மையோ கொண்டு வாழ்க்கையை, ஆன்மீகத்தை பாத்திராதீங்க அப்படிங்கிறத மட்டும் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரியான உபநிஷத்துகள் கேட்கும் பொழுது நமக்கு ஏதேனும் ஒரு இடத்தில் இதை கடப்பதற்கான சூழலும் பதிலும் வந்து சேரும் என்பதையும் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து கட்டோபனிஷத்துக்குள்ளே போகலாம். மீண்டும் யமதர்மனே தொடர்கிறார். அவித்தியில் மூழ்கி கிடக்கும் மூடர்கள் தம்மை புத்திசாலிகள், பண்டிதர்கள் என்றும் நினைத்து கொண்டு கீழான காமநெறியில் குருடர்களை வழிநடத்தும் குருடர்களைப் போல அலைந்து திரிகிறார்கள் அப்படின்னு அடுத்த பாடலில் சொல்கிறார். அவித்தியில் மூழ்கி கிடக்கும் மூடர்கள் தம்மை புத்திசாலிகள், பண்டிதர்கள் என்று நினைத்து கொண்டு, நிறைய இதற்கான உதாரணங்களை நீங்கள் பார்க்க முடியும். இந்த உலகத்தில் புத்திசாலித்தனம் என்று கொண்டாடப்படுவது முழுக்கவுமே உலகியல் நெறியில் ரொம்ப உயரமான இடத்துல இருக்கிற ஒருவரைத்தான் அல்லது இருக்கும் ஒன்றைத்தான் இந்த உலகம் கொண்டாடுகிறது, மனிதர்கள் கொண்டாடுகிறார்கள். அவர்களே புத்திசாலிகளாக, நாயகர்களாக அறியப்படுகிறார்கள். இது போன்ற பண்டிதர்கள் மிக ஏராளமான பேர் உண்டு. சாஸ்திரங்களை விளக்குகிறேன், ஆன்மீக பாடங்கள் சொல்கிறேன், ஞானத்தை உபதேசிக்கிறேன், சித்தர் பாடல்களுக்கு விளக்கம் அளிக்கிறேன் அப்படின்னு 99 பேர் தன்னை பண்டிதர்களாக நினைத்து கொண்டு அவித்தியின் சாயல் அகலாமல் அதனுள் மூழ்கி கிடந்து வழிகாட்டுகிறார்கள். பாடல்களுக்கு தன்னுடைய பார்வையை முன்வைக்கிறார்கள். இது கேட்போரின் அவித்தியை நீக்குமா என்கின்ற கேள்விதான் இங்கு வருகிறது. நானே குருடாக இருந்து கொண்டு இன்னொரு குருடான ஒருவருக்கு பார்வையை பற்றி எவ்வாறு பேசுவது? நான் அவித்தியில் கீழான உலக நெறியில் இருந்து கொண்டு பிரேயஸின் வழி நான் சென்று கொண்டிருக்கும் பொழுது என்னை விட இன்னும் தாழ்மையாகவோ மோசமாகவோ இருக்கும் ஒரு நபர் எனக்கு கிடைத்தார் என்கின்ற காரணத்தினாலேயே அவருக்கு நான் ஞானோபதேசம் செய்கிறேன், அறிவை வழங்குகிறேன் என்று என்னை பண்டிதனாக நினைத்து கொண்டு பிதற்றுவது எந்த வகையில் நியாயம் என்றுதான் கேட்கப்படுகிறது. இப்படி நிறைய பேரை நம்மால் பார்க்க முடியும். இந்த ஸ்ரேயஸின் வழி நிற்கும் குரு அல்லது பண்டிதரின் உபதேசத்திற்கும், பிரேயஸின் வழி நிற்கும் ஒரு குருவின், ஆசானின், பண்டிதனின் உபதேசத்திற்கும் எளிதில் வேறுபாடுகளை கண்டறிந்து விடலாம். ஸ்ரேயஸின் வழி நிற்கும் குருவானவர் எந்த ஒரு முறையையும் எதிர்க்க மாட்டார், எல்லா முறையையும் அவர் தனதாக்கிக் கொள்வார். அந்த ஒரு முறையின் நுணுக்கத்தை நீங்கள் வியந்து போகும் அளவிற்கு உங்களுக்கு அவர் அறிவிப்பார். மாறாக பிரேயஸின் வழி நிற்கும் ஒரு ஆசிரியரோ பண்டிதரோ தன் வழியில் உங்களை இழுத்து வர
அதிக பிரயத்தனங்களை ஏற்படுத்தி கொள்வார். ஸ்ரேயஸின் வழி நிற்கும் ஒரு சிறந்த மகான் ஆசிரியர் தனக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி மேலும் குழப்பத்தை அதிகரிக்க செய்ய மாட்டார். பிரேயஸின் வழி நிற்கும் ஒரு நபர், அவித்யின் சுழலில் சிக்கியிருக்கும் ஒரு நபர் இன்னொரு அடையாளத்தை கொடுத்து இன்னும் உங்களுக்கு சுமையை ஏற்றி அந்த சிக்கலிலிருந்தும் விடுபட முடியாத ஒரு தவிப்பிற்குள் உங்களை செலுத்துவார். ஸ்ரேயஸின் வழி நிற்கும் ஒரு மிகச்சிறந்த ஆசானுக்கு உங்களுக்கு எது இப்பொழுது தேவையோ, உங்களுக்கு அது இனிமையாக இல்லாவிட்டாலும் அதை சொல்லிக் கொடுக்கின்ற, காட்டி கொடுக்கின்ற தெளிவானது இருக்கும். பிரேயஸின் வழி நிற்போருக்கு உங்களுக்கு எது இனிமையாக இருக்கிறதோ அதை கற்றுக் கொடுத்து உங்களை தக்க வைத்து கொள்ளவே அவர் முனைப்புடன் இருப்பார். இது போன்ற வேறுபாடுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் ஸ்ரேயஸின் வழி செல்லாமல் பிரேயஸின் வழியில் நாம் செலுத்தப்படுவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. ஒரு ஆசிரியர் உலக விஷயங்களை பேசுகிறார் என்கின்ற ஒரே காரணத்தினாலேயே அவர் பிரேயஸுக்கு வழிகாட்டுகிறார் என்று பொருள் அல்ல. சில நேரங்களில் சீடன் இருக்கின்ற இடம் நோக்கி வந்து சீடனின் அருகமர்ந்து சீடனின் அன்றாட சிக்கலில் பங்கு பெற்று சீடனின் அன்றாட கேள்விகளுக்கு தன்னால் இயன்ற பதில்களை சொல்லி ஒரு பக்கபலமாக இருந்து மெல்ல மெல்ல மேலே ஏற்றி வர வேண்டிய அந்த பொறுப்பான செயலை ஒரு உத்தம குரு செய்கிறார். என்ன வகையான ஆட்டத்தை ஆடினாலும் காரியத்தில் கண்ணாக இருக்கின்ற அந்த உத்தம குரு வாய்ப்பது அரிது. அடுத்த பாடல். இவ்வுலகமே உண்மை என்று, இதற்கு மேற் வேறில்லை என்று, இவ்வுலகத்திற்கான சுகமும் புகழும் மட்டுமே முக்கியம் என்று இவர்கள் கருதுகின்றார்கள். அறிவிழந்த மனப்பக்குவமற்ற இவர்கள் என்னிடம் சிக்குகிறார்கள் அப்படிங்கிறாரு யமதர்மன். இந்த மரணம் தன்னை வரையறை செய்யும்போது எப்படி சொல்லுது பாருங்கள். எங்கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது. ஒரு வகையில் உண்மைதான். இவர் இந்த இடத்துல நின்று ஒரு அதிகாரியாக நின்று நம்மளை நெறிப்படுத்தலைன்னா, மரணம் ஒரு அதிகாரியாக நின்று நம்மை நெறிப்படுத்தவில்லை என்றால், மேன்மையான நெறி என்கின்ற ஒன்றை பற்றி ஒரு துளி அறிவும் எனக்குள் ஏற்படாது. அந்த மரண தேவன் ஒரு சோதனை அதிகாரியாக நின்று நான் இதுகாரும் வாழ்ந்த வாழ்வின் பலனை, தன்மையை, தரத்தை என் கண்முன்னே எனக்கு அறிவிக்கிறார். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கோவில்கள் இருக்கின்றன, யோகம் பயிற்றுவிக்கப்படுகிறது, யாகங்கள் செய்கிறார்கள். இந்த எல்லா உயர்ந்த ஆன்மீக செயல்களுமே வெறுமனே உலகியல் நோக்கத்திற்காகன்னு மாறிப்போச்சு. கோவில் ஒரு புகழ்ச்சியை பெறுகின்ற இடமாக, அங்கே நான் வந்து இதை செஞ்சேன், கோயிலுக்கு நான் இவ்வளோ செஞ்சேன், அந்த கோயிலுக்கு நான் 12 வாட்டி போயிட்டு வந்திருக்கேன், அந்த கோயிலுக்கு நான் 12 முறைகள் போயிட்டு வந்திருக்கேன், நான் 5 வருஷம் இதை தவறாமல் செஞ்சுருக்கேன். இது மாதிரி உலகியல் புகழ்ச்சியை விரும்புகிற இடமா மாறிப்போச்சு. அதே கோவிலுக்கு உலக வாழ்க்கையின் நலன்களை மட்டுமே கேட்கின்ற ஒரு தன்மையும் கூடிப்போச்சு. யாரேனும் இறைவா உன்னை நான் பார்க்கணுமே, இந்த படைப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய, மூலமாக இருக்கக்கூடிய உன்னை நான் தரிசிக்கணுமே, இந்த ஊனக்கண்ணாலேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறேனே, விக்கிரக வடிவத்திலே பார்த்துக்கிட்டு இருக்கேனே, உன்னுடைய சுயரூபத்தை எனக்கு காட்ட மாட்டியான்னு ஏங்கி அழுகிற ஜீவர்கள் எத்தனை பேர், எவ்வளவு சொற்பம். அப்போ கோவில் பெரும்பாலான மனிதர்களால், மக்களால் உலகவயப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் படிக்கிற யோகத்தை எடுத்துக்கங்க, இங்கே உங்களை சுற்றி நடக்கக்கூடிய யோக வகுப்புகளை பாருங்கள். அங்கே பேசுவது முழுக்க உலகியல் விஷயம், பொருள் சார்ந்த விஷயம், அழிந்து போகக்கூடிய, மாற்றத்திற்குள்ளாகக்கூடிய விஷயங்கள். உதாரணத்திற்கு உடல் ஆரோக்கியம், இதை பற்றி மட்டுமே பேசி வயிற்றை குறைக்க வேண்டும், தொடை சதையை குறைக்க வேண்டும், என்னால் வேலையில் கவனம் செலுத்த முடியல, என்னுடைய கவனத்தை நான் மேம்படுத்தணும், ஏன்னா வேலையில் நான் வந்து சரியாக செய்யாமல் போயிட்டேன்னா என்னை வந்து பணியிலேருந்து தூக்கிடுவாங்க, அப்போ வந்து எனக்கு
பொருளாதாரம் பாதிக்கப்படும், இந்த வாழ்க்கையை வாழ முடியாது, அங்கே வந்து நிற்கும். இப்படி யோகம் செய்தாலும் ஆன்மீக சாதனை என்கின்ற பெயரில் இதனை செய்தாலும் கோவில்களுக்கு இந்த நோக்கத்தோடு செல்வதாலும் யாகங்களை இது குறித்தே மேற்கொள்வதாலும் இவை எல்லாவற்றிலுமே உலக நெறி புகுந்துள்ளது. பிரேயஸின் பிடியில் இவை யாவும் உள்ளன. இது எல்லா பிடியிலிருந்தும் தப்பிச்சு யாரோ ஒருவர் அல்லது இருவர் ஸ்ரேயஸின் வழி நின்று யோகத்தில் தன்னை செலுத்தி கண்களை மூடி அமர்ந்து இறைவனை தேடுகின்ற, இறைவனுக்கு பாத்திரமாக தன்னை மாற்றிக்கொள்கின்ற சாதனையில் ஈடுபடுகிறார். கோவிலுக்கு செல்லும் பொழுதெல்லாம் பக்தி வயப்பட்ட இருதயத்துடன், இறைவனை காண துடிக்கும் இதயத்துடன், நன்றி பெருக்குடன் கோவிலுக்கு செல்பவர்கள் மிகவும் சொற்பமானவர்களாகவே இருக்கிறார்கள். யாகங்கள் கூட தன்னலனுக்காக செய்யப்படுவதை விடுத்து பிறர் நலனுக்காக, உலக நலனுக்காக செய்யப்படும் யாகங்கள் மிக சொற்பமாக மாறி வருகின்றன. இதையெல்லாம் யமதர்மன் நச்சிகேதனிடம் சொல்லிட்டு வர்றார். இதை சொல்கிறதுக்கு காரணம் நமக்கு தெரியும். மரண ரகசியத்தை கேட்ட நச்சிகேதன் அந்த மரண ரகசியத்தை அறிவதற்கு தகுதி பெற வேண்டும். அந்த தகுதியை யமதர்மன் ஸ்ரேயஸ் மற்றும் பிரேயஸுங்கிற அந்த பிரிவினையின் மூலம் ஏற்படுத்த பார்க்கிறார், அந்த போதனையின் மூலம் ஏற்படுத்த பார்க்கிறார். அதை சொல்லும் பொழுது இந்த உலகம் இயங்குகின்ற போக்க சொல்கிறார். இந்த உலகியல் நெறியும் ஆன்மீக நெறியும் எப்படி ஒன்றுக்கொன்று எதிராக நின்று இயங்குகிறது, பெருவாரியான மக்கள் எங்கே போய் விழுந்திருக்காங்கங்கிறத சுட்டி காட்டுறார். இதை சொல்லிட்டு அடுத்த பாடலில் எதனை பலராலும் கேள்விப்படவும் வாய்ப்பில்லையோ, எதனை கேட்ட பின்னும் அறிந்து கொள்ளவில்லையோ, அதனை பற்றி கூறும் ஆசான் ஒரு ஆச்சரியம், அதனை கேட்கும் சீடனும் ஒரு ஆச்சரியம், அத்தகைய ஆச்சரியமான ஒன்றை கேட்டு அதனை அடைந்தவரும் ஆச்சரியமே அப்படிங்கிறார். எத்தனை கடினமான பாதைகள் முன்னாடி இருக்கின்றன, எத்தனை சவால்கள் முன்னாடி இருக்கின்றன. உலகியல் நெறி இழுக்க இழுக்க அதன் வயப்பட்டு போகிற ஆட்கள் தான் அதிகம். சின்ன ஆர்வம் நம்ம முன்னாடி வரும், ஆன்மீகத்தை நோக்கி ஒரு சின்ன ஆர்வம் வரும். திடீர்னு ஒரு உலகியல் சமாச்சாரம் வந்து உங்களை தடுக்கும். உடனே உங்களுடைய போக்கு மடைமாற்றம் பெற்றோம். ஆமாம், இங்கே போய் கடவுளை தேடுறதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு உதவாது, இந்த வாழ்க்கையை வாழ முடியாது, இதை சரி பண்ணாமல் அங்கே போக முடியாது அப்படின்னு மனம் பல வகையான சாக்குகளை சொல்லி உங்களை வந்து இறை நாட்டத்திற்குள் செலுத்தாமல் உங்களை தடுத்துடும். இதையெல்லாம் தாண்டி செல்லணும். அப்படி செல்லும் பொழுது உங்களுக்கு நல்ல ஆசான் கிடைக்கணும். அதுதான் போன பாடல். இப்படி யாராவது ஒருத்தங்க தேடி வர்றாங்கன்னா அதை வந்து கெடுக்காமல், அதை மேலும் சிக்கலுக்குள்ள ஆக்காமல் கற்றுத்தரக்கூடிய ஆசான்கள் இன்னும் அரிதானவர்கள். அவித்யையில் இல்லாத வித்யையில் இருக்கக்கூடிய ஆசான்கள் அரிதானவர்கள். அதை சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஆசானிடம் சென்று எதனை பலராலும் கேள்விப்பட வாய்ப்பில்லையோ, எதனை கேட்டபின்னும் அறிந்து கொள்ளவில்லையோ அதை போய் கேட்கணும். அதனை பற்றி கூறும் ஆசான் ஒரு ஆச்சரியம். அதை பற்றி பேசுகிற ஆசான் தான் உலகத்திலே ரொம்ப ஆச்சரியம். ரொம்ப கோடியில் ஒருவராக அவர் காணப்படுகிறார். ரொம்ப அரிதான ஒரு நபராக இருக்கிறார். ஏன்னா அதை பேசுகிறதால உலக நன்மை எதுவும் கிடைக்கிறதில்லை, ரொம்ப பிரபலமாக இருப்பதில்லை. அந்த சூழலிலும் கூட உலகியல் விஷயங்களை பேசாமல் ஸ்ரேயஸின் நெறியை பேசுகின்ற, ஸ்ரேயஸின் மூலம் அடையப்படுகின்ற ஆன்மாவை எடுத்து காட்டக்கூடிய ஆசான் ஒரு ஆச்சரியம் அப்படிங்கிறார். அப்படியான ஒரு விஷயத்தை தேடி போகிற சீடனும் ஒரு ஆச்சரியங்கிறார். இத்தனை வகையான சவால்களை தாண்டி குடும்பம், பொருளாதாரம், கல்வி, ஊடகங்கள், அரசியல், புவிசார் சூழல்கள், இத்தனை சிக்கலையும் தாண்டி இறைவனை நாடுகிற சீடன் மட்டும் லேசுப்பட்டவனா? குருவிற்கு இணையாக சீடனும் அதே ஆச்சரியம்தான் அப்படிங்கிறார். அப்படி 2 பேர் சந்தித்து அதை கேட்டு காலமும் ஒப்புக்கொண்டு
அந்த குருவிடமிருந்து ஞான உபதேசம் பெற்று அந்த ஞான உபதேசத்தை கொண்டு தன்னுள் ஆத்மாவை அடையாளங்கண்ட அந்த நிகழ்ச்சியும் ஆச்சரியமே. அப்படி அடையாளங்கண்ட இன்னொரு சீடனும் ஆச்சரியமே அப்படிங்கிறார். இதை தேடி போகிறதே முதல் ஆச்சரியம். ஒரு சீடன் அப்படி தேடி போய் ஆசான்கிட்ட கேட்டு பக்கத்தில் இருந்து நகமும் சதையுமாக குருவிடமிருந்து காத்திருந்து அந்த ஞானத்தை தனக்குள்ளே பெற்ற அந்த சீடனும் ரொம்ப ஆச்சரியமான ஆள் அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் குருவை அல்லது ஞானிகளை நாடும் பொழுது உலக விஷயங்களை கேட்குறதுல அப்போது பெரும் சிக்கலாக நமக்கு தெரிகிற விஷயங்களை கேட்குறதுல தான் நம்ம இருக்கோம். ஆனால் அவர்கிட்ட போய் அரிதினும் அரிதான ஒரு விஷயத்தை கேட்கணும். பெரிதினும் பெரிது கேள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை கேட்கணும். எது பெரிது? ஸ்ரேயஸா பிரேயஸா? ஸ்ரேயஸ் தான் பெரியது. அந்த ஸ்ரேயஸ் காட்டுகின்ற கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த ஆத்ம உணர்வு எல்லாத்த விடவும் பெரியது. அதை போய் கேட்கணும். யார் கேட்குறா? ஏன் அதை கேட்கிற ஆட்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள் எண்ணிக்கையில்? காரணம், பல பிறவிகளால் சலிப்புற்ற ஜீவனே இறைநாட்டம் கொள்கிறது. புதியதாக பூமிக்கு வந்து இந்த மனித உடல் பெற்றோர் எல்லோருக்குமே சிரேயஸின் நெறி வாய்ப்பதில்லை. அது மீண்டும் மீண்டும் பிரேயசிலேயே மூழ்குகிறது. தனக்கான உலகியல் அனுபவங்களை பெறவே அது துடித்து கொண்டிருக்கிறது. இதில் தவறொன்றும் இல்லை, ஆனால் அது சரியும் இல்லை. அந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டு தான் அது மெல்ல மெல்ல உயர்ந்து வருகிறது. அப்படி உயர்ந்து கணக்கற்ற பிறவிகளை சந்தித்து இது எதுவுமே வேண்டாம், என்னை தயவு செஞ்சு மேலே மீட்டெடுத்துருங்கன்னு அந்த ஜீவன் உள்ளுக்குள்ளே கேவும் பொழுது அந்த ஜீவன் ஒரு ஆச்சரியத்தக்க சீடனின் நிலையை, நசிகேத்தனின் நிலையை பெறுகிறான். அப்படியான ஒரு ஆளுக்குத்தான் அப்படியான ஆச்சரியமான ஒரு குரு வாய்க்கிறார். ராமகிருஷ்ணர் வாய்த்தது போல, ரமணர் வாய்த்தது போல, இன்னும் எத்தனையோ எண்ணற்ற மகான்கள் இப்படியான ஆச்சரியங்களாக இந்த மண்ணில் நடமாடியது நிகழ்கிறது. இதற்கு பிறகு யமன் அடுத்த பாடலில் உலகியல் மனிதர்கள் கூறும் வழிகளால் இந்த ஆன்மாவை உள்ளபடி அறிய முடியாது. ஏனெனில் அது பலவிதமாக திரித்து விடப்பட்டுள்ளது. பிரம்மமும் ஆன்மாவும் ஒன்றென்று அனுபூதி பெற்றவனின் உபதேசங்களை பின்பற்றினால் குழப்பமில்லை. இந்த ஆன்மா அணுவை விட நுண்ணியது, எனவே தர்க்கவாதங்களுக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறார். இப்படியாக ஒரு தகுதி வாய்ந்த ஜீவன் மேலே ஏறி வரும்பொழுது உலகியல் மனிதர்கள் கூறும் வழிகளால் இந்த ஆன்மாவை உள்ளபடி அறிய முடியாதுங்கிறார். இந்த ஜீவன் போய் உலகியல் விஷயங்களை பேசுகிற, உலகியல் விஷயங்களில் தன்னை மூழ்கடித்து கொண்ட, மீண்டும் மீண்டும் தன்னுடைய அகங்கார திருப்தியை நுகர்கின்ற ஒரு குருவாலோ ஆன்மாவை உள்ளபடி அறிய முடியாது. தான் அறியாததை அவர் பிறருக்கு கொடுக்கவும் முடியாது. இந்த சிக்கல் ஏற்படுகிறது. ஏன்னா இந்த உபதேசங்கள் அல்லது மகா வாக்கியங்கள் பல வகையாக திரித்து விடப்பட்டுள்ளது. நிறைய கலப்படங்களை பார்க்க முடியும். இதுதான், இதுக்கு தான், இந்த சுவாசம்தான், அல்லது இந்த மந்திரம்தான், அல்லது இந்த பூஜை விதிகள் தான் அப்படின்னு கணக்கிலடங்கா வகையில் ஆன்மீகம் திரித்து விடப்பட்டுள்ளது. இத்தனை பெரிய ஒரு குழப்பத்துக்குள்ள, வைக்கோல் போருக்குள்ளே ஊசி விழுந்ததை தேடுவது போல சீடன் தேடுறான். அங்கே குரு, உயர்ந்த குரு அந்த ஆச்சரியமான தகுதி நிறைந்த சீடனுக்கு வழிகாட்டுகிறார். அவர் எப்படியான குரு? பிரம்மமும் ஆன்மாவும் ஒன்றென்று அனுபூதி பெற்றவனின் உபதேசத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியான ஒருவருடைய உபதேசத்தை நீ பின்பற்றினால் குழப்பமில்லை. இந்த ஆன்மா அணுவை விட நுண்ணியது, எனவே தர்க்கவாதங்களுக்கு அப்பாற்பட்டது. பிரம்மமும் ஆன்மாவும் ஒன்றென்று அனுபூதி பெற்றவனின் உபதேசங்கள். இந்த அனுபூதிங்கிற சொல் முக்கியம். இப்போ பிரம்மமும் ஆன்மாவும் ஒன்றுன்னு
ஒரு மகான் சொல்கிறார். நீங்கள் அதை நம்புறீங்க. நம்புனா அது அனுபவிச்சதற்கு ஈடாகுமா? ஆகாது. அவர் அதை அறிவதற்காக செய்த சாதனைகளை நீங்கள் செய்கிறீங்க. செய்யும்போது ஆரம்பத்தில் அது சார்ந்த அனுபவங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். கிடைக்க ஆரம்பித்த உடனேயே நாம் அதில் மூழ்கி இருக்காமல், அதை தாங்கி பிடிக்காமல் அதிலேருந்து நழுவறக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த அனுபவம் முதிர்ந்து முதிர்ந்து உள்ளே இறுகி இறுகி அந்த அனுபவத்திலிருந்து நீங்கள் வெளியேறுவீர்கள். அந்த அனுபவத்தை கடப்பீர்கள். அந்த அனுபவத்தையும் கடந்த நிலையைத்தான் அனுபூதி என்று சொல்கிறோம். அந்த அனுபூதி பெற்றவனின் உபதேசங்களை பின்பற்றினால் ஒரு குழப்பமும் இல்லை அப்படிங்கிறாரு யமதர்மர். அப்படியான ஒரு ஆசிரியரை தேடி கண்டுபிடிக்கணும், அப்படியான ஒரு குரு அமையணுங்கிறது நம்முடைய பிரார்த்தனைகளாக இருக்கட்டும். அடுத்த வரியில் சொல்கிறாரு, இந்த ஆன்மா அணுவை விட நுண்ணியது, எனவே தர்க்கவாதங்களுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு நிறைவு செய்கிறார். எடை மிகுந்த ஒன்றால் நுண்மையை காண இயலாது. ஆன்மாங்கிறது ரொம்ப நுண்மையான விஷயம். மனம், இந்திரியம், புலன்கள் இதெல்லாம் ரொம்ப எடை மிகுந்தது. இந்த எடை மிகுந்த ஒன்றை கொண்டு ஆன்மாவை நம்மால் அறியவோ அனுபவிக்கவோ முடியாது. மனதின், இந்திரியங்களின் சுமையை குறைத்து ஆன்மாவின் லகுத்தன்மையை உணர வைக்கும் உபதேசங்களை பின்பற்றி ஆன்மாவை அறிய வேண்டும். இது மனம் மற்றும் புலன்களினால் உருவாகும் வாதங்கள் மற்றும் தர்க்கங்களால் அறிய முடியாது அப்படின்னு யமன் உபதேசத்தை நீட்டிக்கிறார்.